بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியில் யார் இந்த ஹூசியின்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய சமுதாயம் ஹூசியின்களை அவ்வளவு எளிதாக மறந்துவிட மாட்டார்கள். காரணம், சமீபத்திலே நடந்த ஒரு மிகப்பெரிய, உலகத்திலே முஸ்லிம்களின் இதயமாக கருதப்படுகின்ற, கோடிக்கணக்கான முஸ்லிம்களின் இதயமாக கருதப்படுகின்ற கஅபத்துல்லாவை நோக்கி இந்த ஹூசியின்கள் மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த அரசாங்கம் அதை வெற்றிகரமாக முறியடித்தது என்ற செய்தியை பரவலாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஹூசியின்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த ஹூசியின்கள் வாழுகின்ற யமன் தேசம் அது எப்படிப்பட்ட தேசம், அந்த யமன் வாசிகள் அவர்கள் யார், யமன் தேசத்திற்கும் இஸ்லாமிய வரலாற்றிற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்பதை அறிந்த பிறகு இந்த ஹூசியின்களை குறித்து அறிவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குறிப்பாக ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி நபிமார்களுடைய வரலாறோடு இந்த யமன் தேசம் தொடர்பு பட்டுள்ளது. நபிமார்களுடைய வரலாறோடு இந்த யமன் தேசத்திற்கு தொடர்பு இருக்கின்றது. நபிமார்களின் வரலாறை சொல்லும்போது இந்த யமன் தேசத்தை பேசாமல் சொல்லாமல் இருக்க முடியாது. அதை போன்றுதான் அஸ்ஹாபுல் உஹ்தூத்,
நெருப்பு கிடங்கு வாசிகள் நாமெல்லாம் படித்திருப்போம். அல்லாஹுவை மட்டும் ஈமான் கொண்ட காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய அகழ் தோண்டப்பட்டு அதிலே நெருப்பு மூட்டப்பட்டு ஈமான் கொண்டவர்களை எல்லாம் அந்த கிடங்கிலே தள்ளினார்கள் என்ற வரலாறை நாம் அதிகமானவர்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த யமன் தேசத்திற்கும் இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத், இந்த நெருப்பு கிடங்கு, இதற்கும் சம்பந்தம் இருக்கின்றது இஸ்லாமிய வரலாற்றிலே. அதே போன்றுதான் மக்காவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னந்தனியாக மக்காவிலே விட்டு செல்கின்றார்கள். இப்படி விட்டு செல்லும் போது சிறிது காலத்திற்கு பிறகு ஜம்சம் தண்ணீர் கிடைக்கின்றது. அந்த வரலாறுகள்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம். அந்த ஜம்சம் தண்ணீர் கிடைத்த பிறகு அங்கே ஒரு பயணக்கூட்டம் வருகின்றார்கள், ஜுருஹும் கோத்திரத்தினர். இந்த ஜுருஹும் கோத்திரத்தினுடைய அசல் இடம், அவர்களுடைய பூர்வீகம் எது என்று நாம் பார்க்கும்போது அதுவும் யமனாக இருக்கின்றது. ஜுருஹும் கோத்திரத்தினுடைய பூர்வீகம் யமன் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்கின்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. அங்கு அன்சாரிகளில் அவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும் நாம் என்ன செய்திருக்கின்றோம், வரலாற்றிலே படித்திருக்கின்றோம். இந்த அவுஸுக்கும் ஹஸ்ரஜுக்கும் பூர்வீகம் எது என்று நாம் பார்க்கும்போது வரலாற்றிலே அவர்களும் யமன் தேசத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இப்படி இஸ்லாமிய வரலாற்றோடு யமன் தேசம் என்பது மிகவும் தொடர்புடைய ஒன்றாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக யமன் வாசிகள் மீது அவர்கள் கருணை காட்டி இருக்கின்றார்கள், யமன் வாசிகளை நேசித்திருக்கின்றார்கள், யமன் வாசிகளுக்காக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு ஹதீஸ் பாருங்க, புகாரியில் 4390வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அத்தாக்கும் அஹ்லுல் யமன், யமன் வாசிகள் உங்களிடத்திலே வந்திருக்கின்றார்கள். அல்அஃபு குலூபன் வ அரக்கு அஃஇததன், அவர்கள் மென்மையான உள்ளமுடையவர்கள். யமன் வாசிகள் மென்மையான உள்ளமுடையவர்கள், மிருதுவான இதயமுடையவர்கள். அல் ஃபிக்ஹு யமான், அறிவு என்பது யமன் தேசத்தில் உள்ளது. வல் ஹிக்மத்து யமானியா, மதிநுட்பம் அறிவு அது யமனிகளிடத்திலே இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனிகளை குறித்து புகழ்ந்து பேசுகின்றார்கள். இன்னொரு செய்தியை பாருங்கள், புகாரியில் இந்த செய்தி 1037வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, ஷாம் தேசத்திற்கு இறைவா நீ பரக்கத் செய். ஷாம் தேசம்னா இன்றைக்குள்ள சிரியா. ஷாம் தேசத்திற்கு இறைவா நீ பரக்கத் செய். வஃபி யமனினா, எங்களுடைய யமன் தேசத்திற்கு நீ இறைவா பரக்கத் செய் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹின் தூதர் அவர்களே, வஃபி நஜிதினா, எங்களுடைய நஜிதுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வஃபி யமனினா, எங்களுடைய யமன் தேசத்திற்கும் ஷாம் தேசத்திற்கும் இறைவா நீ பிரார்த்தனை, நீ பரக்கத் செய் என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, வஃபி நஜிதினா, அல்லாஹின் தூதர் அவர்களே, நஜிதுக்காகவும் கொஞ்சம் பிரார்த்தனை செய்யுங்களேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுனாக அஸ்ஸலாஸில், அந்த நஜிதிலே பூகம்பங்கள் ஏற்படும். வல் ஃபிதன், மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். வபிஹா யத்லு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அங்குதான் வெளிப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, யார் இந்த மார்க்கத்தை விட்டு திரும்பி விடுகின்றார்களோ, புறமுதுகு காட்டிவிட்டு சென்று விடுகின்றார்களோ, ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், அல்லாஹ் ஒரு சமூகத்தை கொண்டு வருவான். யுஹிப்புஹும் வ யுஹிப்புனஹு, அந்த சமூகத்தை அல்லாஹ் விரும்புவான், அவர்களும் அல்லாஹுவை விரும்புவார்கள்.
அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். மூமின்கள் மீது அவர்கள் நேசமுடையவர்களாகவும் காஃபிர்கள் மீது கடுமையான வெறுப்புடையவர்களாகவும் இருப்பார்கள். யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் ஜிஹாது செய்வார்கள். வலா யகாஃபூன லௌமத லாயிம், நிந்தனை செய்யக்கூடிய நிந்தனை சொற்களுக்கெல்லாம் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை வழங்குகின்றான். வல்லாஹு வாசிஉன் அலீம் என்று 5வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு புறமுதுகு காட்டி சென்று விட்டால் அல்லாஹ் ஒரு சமூகத்தை கொண்டு வருவான். அந்த சமூகம் அல்லாஹுவை விரும்புவார்கள், அவர்களை அல்லாஹும் விரும்புவான் என்று சொல்கின்றானே. முஃபஸ்ஸிர்கள் சொல்கின்றார்கள் அஹ்லுல் யமன். இவர்கள் யார்? யமன் வாசிகள். இவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வார்கள். நிந்தனை செய்யக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய யாருடைய விமர்சனத்திற்கும் இவர்கள் அஞ்ச மாட்டார்கள். இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால் யமன் வாசிகள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா யமன் வாசிகளை புகழ்ந்து சொல்லுகின்றான். அடுத்து பாருங்கள், அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹும் கௌமுன் ஹாதா, இது உங்களுடைய சமுதாயம் தான் அப்படின்னு யமன் வாசிகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி நிறைய ஹதீஸ் கித்தாபுகளிலே வருகின்றது. இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சஹீஹ் என்ற தரத்திலே என்ன செய்கின்றார்கள்? பதிவு செய்கின்றார்கள். அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதுத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக ஒரு நபித்தோழரை அனுப்பினார்கள். அந்த நபித்தோழர் யார்? நிறைய நபித்தோழர்கள் அனுப்பியிருக்கிறாங்க இல்லையா? அதுல அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு முஆத் இப்னு ஜபல். அஹ்சன்த். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அனுப்புறாங்க? யமனுக்கு அனுப்புகின்றார்கள். யமனுக்கு அனுப்பும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னக சதஅதி கௌமன் அஹ்லல் கிதாப், நீங்கள் வேதக்கார மக்களிடத்திலே நீங்கள் செல்லுகின்றீர்கள். அதிலிருந்து என்ன தெரியுது? அவர்களுக்கு இதற்கு முன்னால் பல வேதங்கள் அருளப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தி தெரிகின்றது. சொல்றாங்க, ஃபைதா ஜிஅதஹும் ஃபதுஉஹும் இலா அன் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முதலாக ஏகத்துவத்தின் பக்கமும் தூதுத்துவத்தின் பக்கமும் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுங்கள். ஃபஇன்ஹும் அதாஉ லக பிதாலிக், இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் ஃபஅக்பிர்ஹும் அன்னல்லாஹ கத் ஃபரல் அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான் என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள். இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான். தூகது மின் அக்னியாஹிம் ஃபதுரது அலா ஃபுகராஹிம், அது செல்வந்தர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். இந்த விஷயத்தை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. யாருக்கு? யமன் வாசிகளுக்கு. இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டால் வேறு எந்த நடவடிக்கையும் அவர்கள் மீது நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள். அடுத்து சொல்றாங்க, வத்தகி தஅவத்துல் மظلوم, அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரையே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். யமன் வாசிகள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல இடங்களுக்கு தூதர்களை அனுப்பி இருக்கின்றார்கள். யமன் வாசிகள் இஸ்லாத்தினுடைய தூதுத்துவத்திற்கு ஒரு மரியாதை கொடுத்து தூதர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம்? வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக யமன் வாசிகள் மதீனாவுக்கு வருகின்றார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக. அப்படி மதீனாவுக்கு வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு பின்னால அந்த யமன் வாசிகளுக்கு தனியாக கூடாரங்களை அமைத்து அவர்களை சிறந்த முறையிலே கவனித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம்? இஸ்லாமிய வரலாற்றை பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, யமனிலிருந்து பெறப்படுகின்ற ஜக்காத் அது
மதீனாவிலே உள்ள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் ஒரு கடுமையான வறட்சி ஏற்படுகின்றது, பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அப்போது கூட மதீனாவாசிகளுக்கு கை கொடுத்தது யமனில் இருந்து வசூலிக்கப்பட்ட ஜக்காத் என்ற ஒரு செய்தியையும் இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார், லக்கது கான லி சபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயத்துன். அதாவது சபா நாடு இருக்குதா இல்லையா, அவர்களுடைய வசிப்பிடத்தில் திட்டமாக அவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றது. ஜன்னத்தானி அன் யமீனின் வ ஷிமால், அவர்களுடைய இடது பக்கமும் வலது பக்கமும் அல்லாஹு தஆலா தோட்டங்களை துறவுகளை ஏற்படுத்தினான். குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் தந்த அந்த ரிஸ்கிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். வஷ்குரு லஹு, அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், பல்தத்துன் தொய்யிபா, அது ஒரு நல்ல ஊர் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது அனைத்து முஃபஸ்ஸிரீன்களும் என்ன சொல்கின்றார்கள், அதாவது இது யமனை சொல்லுகின்றது. இந்த வசனத்தில் பல்தத்துன் தொய்யிபா என்று சொல்லுகின்றானே அல்லாஹ், அது யமனை சொல்லுகின்றது என்று எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லுகின்றார்கள். நான் இதையெல்லாம் எதற்கு உங்களுக்கு யமனை பற்றியும் யமன் வாசிகளை பற்றியும் அவர்களுடைய சிறப்புகளை உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால், பிறகு நான் சொல்லவிருக்கின்ற அந்த செய்தி மிக முக்கியமான ஒரு விஷயம். நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சவுதி அரேபியா யமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் போர் நடக்குது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இல்லை, சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் என்ன செய்யலை, போர் நடக்கவில்லை. யமனிலே உள்ள ஒரு சிறு குழு ஹூசியின்கள், அவர்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் தான் என்ன செய்யுது, யுத்தம் நடைபெறுகின்றது. யமனை பொறுத்த மட்டில் யமனுக்கு சவுதி அரேபியா ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். இதை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆரம்பமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவ்வளவு சிறப்புகள் என்ன செய்கின்றது, யமனுக்கு இருக்கின்றது. அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கஅபாவை கட்டினார்கள். கட்டின உடனேயே அல்லாஹு தஆலா மக்களுக்கு ஹஜ்ஜை அறிவிக்கும்படி சொல்லுகின்றான். ஹஜ்ஜின் பக்கம் ஹஜ்ஜுக்கு வருவதற்கு மக்களுக்கு அறிவிப்பு செய்யும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்காக மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். யஅதூக ரிஜாலன் வ அலா குல்லி ضامرின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தூரமான பகுதிகளிலிருந்து கால்நடையாகவும் மெலிந்த ஒட்டகங்களிலும் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வருவார்கள். இப்படி ஹஜ்ஜுக்காக வந்தவர்கள் யார் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் இந்த அழைப்பை ஏற்றவ முதல் சமுதாய மக்கள் யார் என்று சொன்னால் அஹ்லுல் யமன் என்று தஃப்சீரிலே நம்மால் என்ன செய்ய முடிகின்றது, பார்க்க முடிகின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அவலம் யரவ் அன்னா நசூக்குல் மாஅ இலல் அர்தில் ஜுருஸி ஃபனுக்ரிஜு பிஹி ஸர்ஆ. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவர்கள் பார்க்கவில்லையா, பூமியிலே அவர்களுக்கு நாம் தண்ணீரை கொடுத்தோம், தண்ணீருடைய அந்த மேகங்கள் அவர்களுக்கு ஓட்டச் செய்து அவர்கள் உண்பதற்காகவும் அவர்களுடைய கால்நடைகள் உண்பதற்காகவும் அவர்களுக்கு பயிர்களை எல்லாம் நாம் முளைப்பிக்க செய்தோம். இதை அவர்கள் பார்க்கவில்லையா, அஃபலா யுப்சிரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த வசதிகள் எல்லாம் யாருக்கு ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த பூமி என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த பூமி அஹ்லுல் யமன், யமன் வாசிகள். இமாம் முஜாஹித் அல் ஜாமியுல் அஹ்காம் அல் குர்ஆன் என்ற அல் ஜாமியுல் அஹ்காம் என்ற புத்தகத்திலும் சொல்கின்றார்கள். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜாமியுல் பயான் அன் தஅவீல் குர்ஆன் என்ற அந்த புத்தகத்திலும் என்ன செய்கின்றார்கள், இந்த செய்திகளை எல்லாம் சொல்கின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சூரத்துன் நஸ்ர். அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, வரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் எப்படி வருவார்கள், கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். இமாம் மாவர்தி அவர்கள் சொல்கின்றார்கள், தஃப்சீர் ஆசிரியர் சொல்கின்றார்கள், அன்னாசு ஹுனா ஹும் அஹ்லுல் யமன், கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருவான்னு அல்லாஹு தஆலா சொல்றானே, இந்த வசனத்திலே கூட்டம் கூட்டமாக வந்தவர்கள் யார் என்று சொன்னால் அஹ்லுல் யமன், யமன் வாசிகள் என்று இந்த தஃப்சீர் ஆசிரியர் சொல்கின்றார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க,
அவர்கள் அந்த யமன் வாசிகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் மென்மையான இதயமுடையவர்கள், அங்குதான் ஈமான் இருக்கின்றது, அங்குதான் ஈமான் இருக்கின்றது. இப்படியெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் புகழ்ந்து சொல்லப்பட்ட ஒரு தேசம்தான் யமன் தேசம். இந்த யமன் தேசம் இன்றைக்கு யாருடைய கையிலே இருக்கின்றது என்று சொன்னால், யமன் தேசத்தினுடைய வடக்கு பகுதிகளை ஒவ்வொரு பகுதிகளாக யார் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த ஹூசியின்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இர்ஹாபியத், இவர்கள் இர்ஹாபிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். சரியா? இவங்களுக்கு புரட்சியாளர்கள் என்று நாம் சொல்லக்கூடாது. சரியா? நிறைய மக்கள் ஹூசி புரட்சியாளர்கள் எழுதுறாங்க பத்திரிகையில். இவர்கள் உண்மையிலேயே புரட்சியாளர்கள் கிடையாது, இவர்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். இந்த ஹூசிகளுடைய கையில் தான் இன்றைக்கு யமன் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றது. அதிகமான மக்களை கொலை செய்கின்றார்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பள்ளி வாசல்களை இடித்திருக்கின்றார்கள். அதே போன்று உச்சகட்டமாக இந்த உலகம் மன்னிக்காத, இந்த உலகத்தினுடைய முஸ்லிம்கள் எவரும் மன்னிக்காத ஒரு காரியத்தை சமீபத்திலே 2 வாரங்களுக்கு முன்பாக செய்தார்கள். அதான் என்னது? ஹரமை நோக்கி இவர்கள் ஆயுன ஏவுகணை தாக்குதலை தொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹூசியின்கள் யார்? இவர்களுக்கு ஆயுத உதவிகளை செய்து வரக்கூடியவர்கள் யார்? இவர்களுடைய கொள்கை என்ன? இதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். யமனை பொறுத்த மட்டில் யமனிலே அதிகமான மக்கள் யார் என்று சொன்னால், ஷாஃபி மதுஹபு சார்ந்தவர்கள், ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள். அதே போன்று இந்த ஹூசிகள் யார் என்று சொன்னால் ஸைதியா மதுஹபை சார்ந்தவர்கள். எந்த மதுஹபு? நம்ம அதிகமான மக்கள் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி, இந்த 4 மதுஹபை பற்றியும் நாம் அறிந்து வைத்திருப்போம். ஆனால் ஸைதியா மதுஹபு என்று ஒரு மதுஹப் இருக்கின்றது. இந்த ஸைதியா மதுஹபு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான ஒரு மதுஹபாக இருந்தாலும் கூட அதிகமான விஷயங்களில் பித்அத்துகளும் குராஃபாத்துகளும் இருப்பதையும் நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹூசியின்கள் இவர்களுடைய ஸ்தாபகர் யார் என்று சொன்னால் அமீருத்தீன் அல் ஹூசி. இவர்தான் பத்ருத்தீன் இப்னு அமீருத்தீன் அல் ஹூசி. இவர்தான் இந்த ஹூசிகளுடைய ஸ்தாபகராக இருக்கிறார். இவங்களுடைய மிகப்பெரிய நோக்கம், இவர்களுக்கு பின்னால் இவர்களுக்கு பண உதவியும் ஆயுத உதவியும் செய்யக்கூடியது நம் எல்லோருக்கும் ஈரான். யாரு? ஈரான். ஆனால் பாருங்கள், ஒரு பரிதாபமான விஷயம் என்னன்னா, முஸ்லிம்களில் பெரும்பான்மையான மக்கள் ஈரானை எப்படி பார்க்கின்றார்கள் தெரியுமா? இஸ்லாமிய நாடாக பார்க்கின்றார்கள். இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாடாக பார்க்கின்றார்கள். சரியா? இன்னும் சொல்ல போனால் சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அங்குள்ள பழைய ஆட்சியாளர் அஹ்மது நஜாதா, அவர் கீழே உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் ரொட்டி துண்டு சாப்பிட்ற மாதிரியும், இங்குள்ள மன்னருடைய ஃபோட்டோ போட்டு அவங்களாம் ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற மாதிரியும், இந்த மாதிரியான புகைப்படங்களை காட்டி அதே போன்று ஈரான் என்பது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நாடு, ஈரான் என்பது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நாடு, யூதர்களுக்கு எதிரானவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு செய்தியை, ஒரு தவறான ஒரு செய்தியை மக்களுக்கு மனதிலே ஆழமாக பதிய வைத்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் இன்றைக்கு சில மக்கள் இதிலே தெளிவடைந்திருக்கின்றார்கள். ஆனாலும் இன்றைக்கும் இந்த ஈரானிகளை, ஷியாக்களை, கொமைனியை ஆதரிக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கின்றார்கள்? இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதனால தான் கொமைனிக்கு ஆதரவாக இஸ்லாமிய அரசு என்று ஒரு பதிப்பகம், ஒரு புத்தகத்தை போட்டது. அது யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாமிய அரசு, கொமைனியின் இஸ்லாமிய அரசு. அவர் ஈரானில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாராம், இஸ்லாமிய புரட்சியை. அதை மாதிரி எல்லாரும் புரட்சி செஞ்சு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு குரூப் என்ன செஞ்சது? இஸ்லாமிய கொமைனியின் இஸ்லாமிய அரசு என்று ஒரு புத்தகத்தை என்ன செய்தார்கள்? வெளியிட்டார்கள். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹூசியின்கள், இந்த ஹூசியின்களுக்கு மிகப்பெரிய பண உதவியையும் ஆயுத உதவியையும் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ஈரானிகள். முழுக்க ஈரான் ராஃபிலாக்கள். ராஃபிலான்னா இந்த ஷியாக்கள்லேயே ரொம்ப டேஞ்சரானவங்க. இந்த கொளுத்துறது, பாம் வைக்கிறது, ஏன்னா ஆளை போட்டு தள்ளுறது, இந்த மாதிரி கொடூரமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் தான் யார்?
இந்த ராஃபிலாக்கள் என்ற ஒரு பிரிவினர். இவங்கள நிறைய பிரிவுகள் இருக்கிறாங்க. இஸ்னா அஷரியா, ஃபாத்திமியாக்கள், இப்படி நிறைய பிரிவுகள் என்ன செய்கின்றார்கள், இருக்கின்றார்கள். இந்த ஹூசிகள் முழுக்க முழுக்க ஷியாக்களுடைய அந்த கொள்கையை உள்வாங்கி கொண்டவர்கள் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் சொன்னோமா இல்லையா, இந்த பதுருத்தீன் இப்னு அமீருத்தீன் அல் ஹூசி, இவன் 1345 ஆண்டு பிறக்கின்றான். இவன் நிறைய இடங்கள் என்ன செய்கிறான், போய் படிக்கிறான். ஆரம்ப கல்வி யமனிலே படிக்கின்றான். அதற்கு பிறகு இவன் சூடானுக்கு செல்கின்றான். சூடானுக்கு சென்று அங்கே மாஜிஸ்டர் MA முடிக்கின்றான். அதற்கு பிறகு உயர் படிப்புக்காக இன்னும் சில இடங்களில் சென்று நல்ல ஷஹாதாலாம் வாங்கியிருக்கிறான். அதுக்கு பிறகு ஷஹாதாலாம் என்ன செஞ்சுட்டான், சர்டிஃபிகேட் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டான். ஏன் அப்படின்னா, சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு மூளை வேலை செய்யாது, ஏன்னா சரியான சீரிய பாதையின் பக்கம் நாம் செல்ல மாட்டோம் என்று நினைத்து கொண்டு ஷஹாதாக்களை எல்லாம் அவன் கிழித்து விட்டு தனியாக ஒரு கட்சியை என்ன செய்கின்றான், தொடங்குகின்றான். தனியாக ஒரு கட்சி, தன்லைமு ஷபாபுல் முஃமின் என்று ஒரு கட்சி என்ன செய்கிறான், அவன் தொடங்குகின்றான். இந்த எல்லா அமைப்புகளையும் பாருங்க, இஸ்லாத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் முஸ்லீம் பெயர்களை தான் வச்சிருப்பான். ஹரக்கத்துல் முஜாஹிதீன், லஷ்கரே தொய்பா, ஹரக்கத்துல் முஜாஹிதீன், ஏன்னா அதே போன்று இப்படி என்னென்ன இரஹாபியத்தான தீவிரவாத குரூப்பெல்லாம் இருக்குதோ, இஹ்வானுல் முஸ்லிமீன், ஜமாத்தே இஸ்லாமி, எல்லாமே இஸ்லாத்தோடு சேர்ந்த பேராகத்தான் இருக்கும். பார்த்தா ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அகீதா, அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய கோட்பாடுகள், அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் இருக்கும். சரியா? அப்போ இவன் ஷபாபுல் முஃமின் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், ஒரு குரூப்பை இவன் இந்த பதுருத்தீன் என்பவன், இந்த ஹூசி, அவன் ஒன்றை நிறுவுகின்றான். அதற்கு பிறகு நிறைய வேலைகளை என்ன செய்கின்றார்கள். அடிக்கடி ஈரானுக்கு சென்று ஈரானிகளோடு ஒரு நெருங்கிய தொடர்பை வைத்திருக்கின்றான். அதே போன்று லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவே நம்ம மக்கள் என்ன செய்யறது, அதுக்கு ஒரு வசனத்தை போட்டு ஹிஸ்புல்லாவை பெரிய ஹீரோவாக காட்டுறது. அவனும் ஷியா, அவனும் மிகப்பெரிய ஷியா. உலகத்தில் 2 நாடுகள், ஒன்று ஈரான், இன்னொன்று ஹிஸ்புல்லா, லெபனான். இந்த இரண்டும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய விரோதிகள், பயங்கரவாதிகள். சரியா? அப்போ இந்த மக்களை எல்லாம் என்ன செய்யறது, நம்முடைய தமிழ் பத்திரிகைகள் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய பத்திரிகையில் என்ன செய்கிறாங்க, இப்படி எழுதுவதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இவன் மரணித்த பிறகு அப்துல் மலிக் அல் ஹூசி என்பவன் இந்த ஷபாபுல் முஃமின் என்ற அந்த அமைப்பை வழிநடத்தி செல்கின்றான். இந்த ஷபாபுல் முஃமின் என்ற இந்த அமைப்பை வழிநடத்த சொல்லக்கூடிய அவன், இந்த ஹூசிகள், இவர்களுடைய அகீதா, இவர்களுடைய கொள்கைகள், இவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவர்கள் இஸ்னா அஷரியா, அதாவது ஷியாக்களில் ஒரு முக்கியமான கொள்கை இஸ்னா அஷரியா, 12 இமாம்களை பின்பற்றுவது. அதைத்தான் இவர்கள் மதுஹபாக என்ன செய்கின்றார்கள். அவர்களுடைய அந்த புத்தகங்களை படிப்பதும், அவர்களுடைய அந்த ஒளிநாடாக்களை மக்களுக்கு கொடுத்து பரப்புவதும், இதில் அதிகமாக ஈடுபட்டார்கள். அதே போன்று அவர்களுடைய மிக முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹூசிகள் முதலாவது விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு விலாயத் ஹலீஃபா அலி இப்னு அபி தாலிப் அவர்கள்தான். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 3 பேரும் ஏமாற்றி இந்த ஹலீஃபா பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று இவர்கள் என்ன செய்கின்றார்கள், வாதிடுகின்றார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், ஹசன் ஹுசைன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களை எல்லாம் தான் ரொம்ப சிறப்பாக பேசுவார்கள். இவர்களை விடுத்து மற்றவர் எல்லா சஹாபாக்களையும் அவர்கள் காஃபிர்கள் என்று செய்கின்றார்கள், வாதிடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் காஃபிர்கள், நம்ம இப்போ எல்லாரும் காஃபிர் தான் அவங்களுடைய பார்வையில். யாருடைய பார்வையில்? ஷியாக்களுடைய பார்வையில், இந்த ஹூசிகளுடைய பார்வையில் நாம் எல்லாரும் காஃபிர். இந்த ஹூசிகளைத்தான் புரட்சியாளர்கள் என்று சில தமிழ் பத்திரிகைகள் எழுதுகின்றது. சரியா? இந்த ஷியாக்களைத்தான் இஸ்லாமிய ஆட்சி நடத்துவதாக சில தமிழ் பத்திரிகைகள் எழுதுகின்றது. அப்போ கண்ணியத்திற்குள்ளே இந்த ஷியாக்கள் இன்னும் சொல்கின்றார்கள், யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு தகுதியானவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நம்புகின்றார்களோ,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று யாரெல்லாம் நம்புகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் காஃபிர்கள். எல்லாரும் காஃபிர். அப்ப சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டவர்களும் காஃபிர்கள். யாரெல்லாம் ஆட்சிக்கு தகுதியானவர்கள், ரசூலுல்லாவுக்கு அடுத்து இந்தந்த சஹாபி என்று நம்புகின்றார்களோ, வாதிடுகின்றார்களோ, கருதுகின்றார்களோ அவர்களும் காஃபிர்கள் என்று என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்ற கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் மீது விபச்சார குற்றத்தை என்ன செய்கின்றார்கள், சுமத்துகின்றார்கள். எப்படி ஷியாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு நஅஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் அதை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும், உம்முல் முஃமினீன் மூமின்களின் தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது எப்படி ஷியாக்கள் விபச்சார குற்றத்தை சுமத்தினார்களோ அதை போன்று இவர்களும் விபச்சார குற்றத்தை சுமத்துகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இவர்களுடைய வாதப்படி யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆனால் யார் வந்தாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சபிக்கின்றார்கள். இதுக்கு யார் கொஞ்சம் உறுதுணையாக இருந்தாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களையும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்கின்றார்கள், இந்த ஹூசியின்கள் சபிக்கின்றார்கள் என்ற விஷயத்தை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்ற கண்ணியத்திற்குரியவர்களே, இவங்களுடைய இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, இவர்களில் மரணித்து விட்ட சில இமாம்கள் மீண்டும் ஹயாத்தாகி உயிரோடு வருவார்கள் என்று வாதிடக்கூடியவர்களாம் ஹூசியின்கள். நம்ம ஹூசியின்கள்லாம் சாதாரணமாக நினைக்கிறோம், இல்லை. இவங்களுடைய அகீதா, இவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியது. இதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஏதோ ஒரு சின்ன குழுக்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். கொள்கை ரீதியாக இவர்கள் மிகவும் டேஞ்சரானவர்கள். அடுத்து நீங்கள் பாருங்கள், அடுத்து எப்படி ஷியாக்கள் இந்த முத்தா திருமணத்தை ஆதரிக்கின்றார்களோ. முத்தா திருமணம்னா என்ன? வாடகை திருமணம், அக்ரிமெண்ட் மேரேஜ், சரியா? எப்படி ஷியாக்கள் இதை ஆதரிக்கின்றார்களோ அதை போன்று இந்த ஹூசியின்களும் என்ன செய்கின்றார்கள், இந்த முத்தா திருமணத்தை ஆதரிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே போன்று இவர்களுடைய இன்னும் சில செய்திகளை நாம் பார்க்கும்போது, இவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறகு ஆட்சிக்கு தகுதியானவர்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த குலஃபா உர் ராஷிதீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் அனைவர்களையும் இவர்கள் ஒதுக்கி விடுகின்றார்கள். இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று இந்த பத்ருத்தீன் அல் ஹூசி என்பவன் சொல்லுகின்றான், யார் இந்த விஷயங்களுக்கு யார் இதுக்கெல்லாம் ஹிலாஃபாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் காஃபிர்கள் என்று என்ன செய்கிறாங்க, ஃபத்வா கொடுக்குறாங்க. அதே போன்று இந்த ஹூசியின்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், இன்னொரு முக்கியமான அஜெண்டா இவர்களிடத்தில் இருக்கின்றது. என்ன அஜெண்டா என்று சொன்னால், நாம் இந்த குர்ஆனை எப்படி ஏற்றிருக்கின்றோம், வேதமாக ஏற்றிருக்கின்றோம் இல்லையா? குர்ஆன் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வழிகாட்டக்கூடிய வேதம். இந்த குர்ஆனில் எந்த குறைபாடும் இல்லை. இது நம்முடைய முக்கியமான ஈமானில் முக்கியமான குர்ஆனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஒரு முக்கியமான இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாத்தோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இவன் குர்ஆனை மட்டும் என்ன செய்வான், இந்த ஹூசியின்கள் ஏற்றுக்கொள்வார்கள். குர்ஆனை மட்டும் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று குர்ஆனுக்கு விளக்கமாக வருகின்ற ஹதீஸுகள் இருக்குதா இல்லையா, சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இந்த ஹதீஸ்களை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கின்றார்கள். எப்படி தமிழகத்தில் இன்னும் உலகத்தில் குர்ஆன் மட்டும் போதும் என்று வாதிடக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களோ அதே போன்று இந்த ஹூசியின்கள் என்ன செய்கின்றார்கள், குர்ஆன் மட்டும் போதும், சஹீஹுல் புகாரி தேவையில்லை, சஹீஹ் முஸ்லிம் தேவையில்லை. ஏன், என்ன காரணம்? இந்த ஹதீஸுகள் எல்லாம் சஹாபாக்களின் வழியாக வந்தது, தாபீன்களின் வழியாக வந்தது, தபஅத் தாபீன்களின் வழியாக வந்தது. அதனால இந்த ஹதீஸுகள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே கருத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் ஹூசியின்கள். அது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுக்கு விரிவுரையாக எவ்வளவு தஃப்சீர் கிதாபுகள் இருக்கின்றது. இப்னு கசீராக இருக்கட்டும், தப்ரியாக இருக்கட்டும், ஃபத்துல் கதீர், இப்படி எவ்வளவு தஃப்சீர் கிதாபுகள், எந்த தஃப்சீரையும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போன்று உசூலுல் ஃபிக்ஹுடைய விஷயத்தில் எவ்வளவு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது இமாம்களின் மூலமாக, தாபீன்களின் மூலமாக. இந்த உசூலுல் ஃபிக்ஹுடைய எந்த கிதாபுகளையும் எந்த நூல்களையும் இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போன்று இவர்களுடைய இன்னொரு முக்கியமான அஜெண்டா என்ன அப்படின்னா,
ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுவது. மக்களை என்ன செய்வது? ஆட்சி, அதாவது அந்த யமனை ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளர் இவர் சரியான முறையில் ஆட்சி செய்யவில்லை, இவருடைய ஆட்சி காஃபிர்களுடைய ஆட்சிக்கு ஒப்பானது என்றெல்லாம் பொய்யான பிரச்சாரங்களை செய்து ஆட்சியாளர்களிடமிருந்து இந்த ஹுரூஜியத் ஹவாரிஜிகளுடைய தன்மையும் இவர்களிடத்தில் இருக்கின்றது. அப்ப ஆட்சியாளர்களுக்கு எதிராக இவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த யமனிலே மிகப்பெரிய குழப்பங்களை விளைவித்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று நமக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? இர்ஹாபியூன், வஹாபிகள். அவங்க சொல்றாங்க, இந்த நம்ம அஹ்லு சுன்னா இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் ஃபஹ்மு ஸலஃபின் அடிப்படையில் புரியக்கூடிய மக்களுக்கு இவர்கள் இர்ஹாபிகள், இவர்களுடைய கொள்கை பாத்திலானது என்று அந்த யமன்வாசிகளுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இப்படி யமனுக்கு எதிராக, யமனுடைய ஆட்சிக்கு எதிராக இவர்கள் புரட்சி செய்வதற்கும், கஅபத்துல்லாவை பிடிக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுவதற்கும், சவுதியினுடைய ஆட்சியை இது குஃபரியத்தன ஆட்சி, இது காஃபிரான ஆட்சி, இது நீக்கப்பட வேண்டும் என்று இப்படியெல்லாம் இவர்கள் நினைப்பதற்கு ஒரு அடிப்படை இருக்கின்றது. இந்த அடிப்படை எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால், குமைனி ஈரானிலே புரட்சி செய்தானா இல்லையா? அது இஸ்லாமிய புரட்சி அல்ல, ஷியாக்களுடைய புரட்சி. அந்த புரட்சி தான் இவர்களை தூண்டுகோலாக இருந்தது என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஏன்னா இந்த ஹவுதியின்களுடைய தொடர்பு, இந்த பதுருத்தீன் அவ்வப்போது ஈரானுக்கும் லெபனானுக்கும் சென்று வந்து அங்கு அவர்களிடம் ஆயுத பயிற்சி, அதே போன்று எப்படி மக்களை வழிகெடுப்பது, மக்களுக்கு மத்தியில் எப்படி தவறான இயத்திகாது நம்பிக்கைகளை ஊட்டுவது என்றெல்லாம் பயிற்சிகளை பெற்று இவன் ஒரு தனியாக ஒரு அமைப்பை துவங்கி என்ன செய்கின்றான், இந்த வழிகேட்டை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து வந்தான் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று இவர்களுடைய ஸ்லோகம் இருக்கின்றதே, ஸ்லோகம் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான இது வச்சிருப்பாங்க. ஏன்னா அதிலிருந்து சில ஸ்லோகங்கள் இருக்கும் இல்லையா? இவர்களுடைய ஸ்லோகம் என்னவென்று சொன்னால், அல் மௌத் லி அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு மரணம். இவங்களுடைய ஸ்லோகம் என்ன? அமெரிக்காவுக்கு மரணம். அல் மௌத் லி இஸ்ராயில், இஸ்ராயிலுக்கு மரணம். அல் லஅனத்து அலல் யஹூத், யூதர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அன் நஸ்ரு லில் இஸ்லாம், முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் வெற்றி கிடைக்கட்டும். இந்த மாதிரியான ஸ்லோகங்கள்ல தான் நம்ம மக்கள் விழுந்துடுறது. வளர்ந்தா இல்லையா? சில தமிழ் பத்திரிகைகள் இவர்களை புகழ்ந்து எழுதினார்கள். ஐஎஸ்ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளையும் இந்த ஹூதியின்களையும் இவர்கள் புரட்சியாளர்கள். இவர்கள் அதாவது சவுதியை இவங்களை அட்டாக் பண்ணுது தெரியுமா? ஐஎஸ்ஐஎஸ்ஐ இந்த படையினையும் ஹூதியின்களையும் சவுதி அரசாங்கம் ஏன் இவர்களை தாக்குகின்றது என்று சொன்னால், சவுதிக்கு நிகராக ஈரானை போன்று ஒரு நாடு உருவாகுவதை சவுதி விரும்பவில்லை, அதனால்தான் இவர்களை தாக்குகின்றார்கள் என்று பொய்யான கருத்தை என்ன செய்தார்கள், பத்திரிகையிலே எழுதினார்கள். தமிழ் பத்திரிகையில, சரியா? இப்படி பத்திரிகையில என்ன செஞ்சாங்க, எழுதினாங்க. அப்ப இவர்களுடைய, ஏன்னா இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது, அல் மௌத் லி அமெரிக்கா. நம்ம மக்களுக்கு தான் அமெரிக்காவை திட்டக்கூடியவனா ரொம்ப பிடிக்கும். அல் மௌத் லி அமெரிக்கா, அல் மௌத் லில் இஸ்ராயில், இஸ்ராயில் அவங்களுக்கு மரணம் உண்டாகட்டும். அல்லாஹ்னத்தில் அலல் யஹூத், யூதர்களுக்கு நாசம். வார்த்தைகள் கவர்ச்சியானது. ஆனால் இவர்களுக்கும் இந்த ஈரான்களுக்கும் யஹூதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நீங்க பாருங்க, ஈரானை அமெரிக்கா என்ன சொல்லி வந்தது, மிகப்பெரிய அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றார்கள், அதனால அந்த நாட்டை நாங்கள் அடிக்கப் போகின்றோம், அவர்கள் மீது நாங்கள் போர் தொடுக்க போகின்றோம் என்றெல்லாம் சொல்லி பூச்சாண்டி காட்டி வந்தார்கள். செய்தார்களா? செய்யவில்லை. ஏனென்றால் இவர்களுக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட்ல என்ன இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது நம்ம மக்கள்ல நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம மக்கள் என்ன செய்யறது, எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு நாடு இஸ்லாமிய ஆட்சியை செய்து வருகின்றதோ அந்த நாட்டை விமர்சனம் பண்றது, அந்த நாட்டை திட்டுறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், அவர்களுக்கு பூமியிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தால், அகாமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுவார்கள், வஆத்து ஸகா, ஸகாத்தை கொடுப்பார்கள், வஅமரு பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், வநஹு அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். இந்த 4 விஷயமும் இந்த உலகத்திலே 100% இல்லாவிட்டாலும் ஓரளவு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நாடை சொல்லுங்க. எந்த நாடு? சவுதி அரேபியா. சரியா? இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. ஜக்காத் முறையாக வசூலிப்பதோ
அல்லது குற்றவியல் தண்டனை சட்டங்கள் இங்கு நடைமுறைப்படுத்துவதோ இதெல்லாம் எதுவும் தெரியாது. என்ன செய்யறது? யார் அமெரிக்காவை திட்டுறாங்களோ அவங்கள புகழ்றது, யார் யார் இஸ்ரேலை திட்டுறாங்களோ அவங்கள புகழ்றது, யார் யூதர்களை திட்டுறாங்களோ அவங்கள புகழ்றது. ஆனால் இவர்களுடைய உண்மை நிலைமை என்ன, இவர்களுடைய உண்மை தன்மை என்ன தெரியவில்லை. அப்ப அரசியல் ரீதியாக நிறைய மக்களுக்கு என்னன்னா, ஒரு டீ கடையில் உட்கார்ந்துக்கிட்டு ஐநா சபையில் ரஞ்சிக்கு என்ன செய்யறது, பேசுறது. உண்மை தன்மை தெரியாமல் என்ன செய்கின்றார்கள், பேசுகின்றார்கள். அப்போ இவர்கள் இந்த ஸ்லோகத்தை, இந்த ஹுதீன்கள் இந்த ஸ்லோகத்தை வைத்துத்தான் மக்களை ஏமாற்றி வந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்ற கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமாக இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு செயல்களை செய்வதற்கு, கஅபத்துல்லாவுக்கு எதிராக இவர்கள் போர் தொடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஈரான் தான். ஈரானுடைய சப்போர்ட், ஈரானுடைய பின்பலத்தின் மூலமாகத்தான் என்ன செய்கின்றார்கள், இது போன்ற காரியங்களை செய்து வருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது போன்ற கட்டங்களில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக என்ன செய்ய வேண்டும், துவா செய்ய வேண்டும். இந்த யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராகவும் இஸ்லாமிய ஆட்சி செய்து வருகின்ற நாட்டிற்கு எதிராகவும் யாரெல்லாம் போர் தொடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் கொள்கை குழப்பங்களையும் கொந்தளிப்புகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். இந்த நாட்டிற்கு நாம் அதிகமாக, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, கஅபத்துல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய ஆட்சியின் ஸ்திரத்தன்மை, இதற்காக நாம் ஸ்திரமான ஒரு தன்மைக்காக அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். இந்த நாட்டினுடைய வீரர்கள் இருக்கின்றார்களே, எல்லைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த எல்லைகள் பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால் இங்கு உள்ள முக்கைமீன்கள், அதாவது இங்குள்ள நாட்டை சார்ந்தவர்கள், வெளிநாடுகளிலிருந்து பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வந்திருக்கின்ற நாம் எல்லோருக்கும் அழிவுதான், அந்த எல்லைகள் பாதுகாக்கப்படவில்லை என்றால். அதனால் இந்த நாட்டிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வல யன்சுரன்னல்லாஹு மன் யன்சுருஹு இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ். யார் அல்லாஹ்வுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உதவி செய்வான் என்று அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறதுன்னா என்ன, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்வது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சட்டத்தையும் சுன்னாவுடைய சட்டத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள், இந்த நாட்டினுடைய அரசாங்கம். அதனால இந்த நாட்டினுடைய உண்மை தன்மை என்ன, இந்த நாடு எந்த அளவுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் பரப்புவதற்காக பொருளாதார இப்பதான் கொஞ்சம் பொருளாதாரம் ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. இதற்கு காரணம் இந்த ஹூதியின்கள் தான். இவர்களோடு போர் தொடுத்த காரணத்தினால் தான் நம்ம மக்கள் சொல்லுவாங்க, பலஸ்தீன இஸ்ரேல் அடிக்குது, அவங்களை அடிக்க வேண்டியதானே, இவங்களை அடிக்க வேண்டியதானே, இவங்க மேல போர் தொடுக்க வேண்டிய, போர் செய்வது என்பது சாதாரண கடலை முட்டாய் வாங்குற விஷயம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதற்கு பின்னால் பொருளாதார இழப்புகள், அதற்கு பின்னால் உள்ள விஷயங்கள் இருக்கின்றது, கடுமையானது. சாதாரணமாக நம்ம மக்கள் அரசியல் தெரியாமல், ஆட்சி அதிகாரத்தினுடைய அந்த பெருமதி வலிமை தெரியாமல் சாதாரணமாக பேசுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்டிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டை என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். எப்படி அல்லாஹ் தஆலா பத்ருடைய களத்தில் இஸ்லாமியர் முஸ்லிம்கள் சிறு எண்ணிக்கையாக இருந்தாலும் கூட, அவர்களிடத்தில் ஆயுதம் இல்லாமல் இருந்தாலும் கூட, எப்படி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தானோ, பத்ரிலே வெற்றியை கொடுத்தானோ, அதை போன்று இந்த நாட்டினுடைய படைக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். தொடர்ச்சியாக 1000 மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் தஆலா உதவி செய்தான் என்று பத்ரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாடு பாதுகாக்கப்பட்டால்தான், இந்த நாடு பாதுகாக்கப்படுவதன் மூலமாகத்தான் உலகத்திலே இஸ்லாம் பாதுகாக்கப்படும். அதை நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் பாதுகாக்கப்படும், இஸ்லாம் பரவும். காரணம், இந்த நாடு வளமாக இருக்கும் போது உலகத்திலே உள்ள எத்தனையோ மக்களுக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கும், கல்வி நிலையங்கள் அமைப்பதற்கும், இஸ்லாத்தை பரப்புவதற்கும் மில்லியன் பில்லியன் கணக்கில் செலவு செய்திருக்கின்றார்கள். அதனால் இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் மூலமாகத்தான் இஸ்லாம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அல்லாஹும் அஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹும் அஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் கஃபரத வல் முஷ்ரிக்கீன். இறை நிராகரிப்பையும் இணை வைப்பாளர்களுக்கும் இணை வைப்பிற்கும் அல்லாஹ் இழிவை கொடுக்க வேண்டும்.
ஃபன்சுர்னா அலல் கோமில் காஃபிரின், காஃபிர்களுக்கு எதிராக அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று நாம் அதிகமாக துவா செய்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை சத்தியமாக தெரிந்து அதை பின்பற்றுவதற்கும், அசத்தியத்தை அசத்தியமாக தெரிந்து அதை மக்களுக்கு உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.